சைலேஷ், வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கான இன்டர்நெட் டுட்டோரியல் எபிசோட்குள்ள போயிடலாம். ம், ஸோ நியூஸ் நம்பர் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கா ப கடந்த நாட்களில் வந்து டேரிஃப் போட்டிருந்தாங்க இந்தியா மேலே. ம், டேரிஃப் அதிகரிக்கிறதும் குறைக்கிறதுமா இருந்துச்சு. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி மெக்சிகோ, இந்தியா, சைனா, சவுத் கொரியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி 5 நாடுகள், நான் 4 நாடுகள் சொல்லிட்டேன், ஒரு நாடுகள் மொத்தம் 5 நாடுகள் மேலே 50% அந்த நாடுகளோட கூட்ஸ் மேலே டேரிஃப் போட்டிருக்காங்க. ஓஹோ. ஸோ இதன் இதன் டேரிஃப் எங்கே பெருசாக பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைலில் சைனா மோஸ்ட்லி அடி வாங்கும். இந்தியாவிலே அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அமெரிக்கா ம், மார்க்கெட், அமெரிக்கா டேரிஃப் போட்டப்பே நம்ம பெருசாக ஸ்ட்ரெயின் ஆகலை. ஸோ நம்ம மெக்சிகோ கூட ரொம்ப கம்மியான அளவு தான் ட்ரேடு வச்சுருக்கோம். அதனால சைனாவோட பாதிப்பை விட நம்ம பாதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்தியா மேலே டேரிஃப் மெக்சிகோ போட்டிருக்காங்கன்றது நியூஸ் நம்பர் ஒன். ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவோட டிஃபென்ஸுக்காக டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ரஷ்யாவுக்கு போய் அங்கே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இந்தியா அண்ட் ரஷ்யன் டிஃபென்ஸ் கம்பெனி சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ப்ராஜெக்ட்ஸில். முக்கியமாக MiG-29 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்பேர் பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 கம்பெனிஸும் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ரெண்டாவது, ரஷ்யாலேயே இண்டிஜினஸாக கிரியேட் பண்ணப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றியும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான டீலும் பேசியிருக்காங்க. ம், ஸோ நமக்கு தேவை MiG-29க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். ரஷ்யாலே இண்டிஜினஸாக கிரியேட் பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்ட டிஃபென்ஸ் பொருட்களுக்கும் அதை பற்றி சேர்ந்து கற்றுக்கிட்டு அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. இப்போ நயாரா பெட்ரோல் பங்க் இங்கே ரன் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி அங்கே ம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி. ம், ஸோ நியூஸ் நம்பர் டூ. தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, 1947 சுதந்திரம் வாங்கினோம். அதுக்கப்புறம் ம், பார்ட்டிஷன் நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியாக பிரிஞ்சாங்க. அந்த ம், பார்ட்டிஷனுக்கு அப்புறம் ம். ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி பாகிஸ்தானோட கிளாஸ் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டை ஒரு லாங்குவேஜாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா. பட் இது ஒரு லீகலான ஒரு விஷயம். பட் இல்லீகலாக நம்ம ஊர் பாலிவுட் சீரியல்லாம் அங்கே பாகிஸ்தானில் டெலிகாஸ்ட் ஆகும். அதில் ம், துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த ஷோ வரப்ப அந்த ஷோவை எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்களாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கூட எல்லாரும் கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த ஷோ பார்ப்பாங்களாம். ஃபியூனரல் வீட்டில் கூட அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிற டைமில் எல்லா ஃபியூனரில் ஹோல்டு பண்ணிட்டு அந்த ஷோ பார்ப்பாங்களாம். ஸோ இந்த திருடர்கள்லாம் வந்து காரில் டாக்ஸியில் உட்காந்துருக்கவங்க டாக்ஸிக்குள்ளே உட்காந்துக்கிட்டே கடைகளில் ஓடுற டிவியில் அந்த சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போ இந்த கார்ல இருந்து அக்கம் பக்கம் அந்த ஏரியால இருந்து பொருட்களை திருடுகள் எடுத்துட்டு போறப்ப அங்க பக்கத்துல இருக்க கண்ணாடிகளை துளசி ஜிந்தாபாத் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, துளசி வாழ்க அப்படின்னு அர்த்தமா. இதை ம், ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ் எனக்கு சொன்னாங்க. ம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஊரோட சீரியல் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் சாஃப்ட் பவ். துளசினா இது வந்து ஹிந்துசம் ரிலேட்டடா தானே இருக்கும். இல்லை, அது காமெடி சம்மந்தப்பட்ட ஒரு நாடகம். ஓகே. இந்த ஸ்டாண்டப் காமெடி சீரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தமாசான ஃபன்னியான ஒரு ஒரு ப்ரோக்ராம். அப்படியா? ஓகே. இதுக்கு பேர் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஹார்டு பவர் அப்படின்னா மிலிட்ரியை யூஸ் பண்ணி கொண்டு வர்றது. சாஃப்ட் பவர் ம், அப்படின்னா கல்ச்சர் யூஸ் பண்ணி மக்களை பழக விட்டு நம்ம ஊர் ம், ட்ரெடிஷனை ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா
நம்ம நோக்கி மக்களை வர வைக்கிறதுக்கு பேர் சாஃப்ட் பவர். ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அஃபிஷியலாக லீகலாக எஜுகேஷன் சிஸ்டத்தில் சான்ஸ்கிரிட் ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய மூவாக தான் நான் பார்க்குறேன். நம்ம கொண்டு வரல, அவங்க கொண்டு வந்ததே. ஸோ நல்ல விஷயம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், தப்பு இல்லை. ஸோ நியூஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேசில் நெல்லூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் சி மரீன் மைக்ரோபியல் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ கடலுக்குள்ள ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி அமைக்க போகிறாங்க. நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஜான் 2026 அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பார்த்தா அப்படின்னா உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து இந்தியா விசிட் பண்ணுறாரு. ஸோ இந்த விசிட் ஏன் ஜனவரி மாதம் பண்ணணும்? என்ன அர்ஜென்சி ஜனவரிக்கு வரணும்னு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன்? அர்ஜென்சியா இருக்கு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் தானே பண்ண போறாங்க. புரியல. அடுத்த மாசமேன்றியா? ஆமா, ஏன் ஏன் ஜனவரி வரணும் அப்படின்னு கேக்குறேன். ஏன் போற இடம் நிறுத்த போறாங்களா? இல்ல இல்ல, ஏன் முன்ன வந்திருக்கலாம், நவம்பர்ல வந்திருக்கலாம், டிசம்பர்ல இப்போ வரலாம், ஏன் ஜனவரி மாசம் வரணும்? தெரியல. ஸோ ஆப்வியஸாக டிசம்பர் வர முடியாது, அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்லாம் வரணும். ஒரு நாட்டோட ஹெட்டு வராருன்னா சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ டிசம்பர்லேயே வர முடியாது. ஏன் டிசம்பர்ல வர முடியாது? லீவ்ல இருப்பாங்க. இல்ல, விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவோட ஹெட்டு டிசம்பர் 4-5 தான் இந்தியா விசிட் பண்ணாரு. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்காதீங்கன்னு சொல்லி நிறையா ப்ரெஷர் பண்ணி நம்ம ஊரில் இருக்க சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் ஆயிலை இம்போர்ட் பண்ணுற க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. பட் அகெயின் இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸாக 60%க்கான இந்தியன் கம்பெனிஸ் வாங்கக்கூடிய எண்ணெய் 60% ரஷ்யாவில தான் வருது. புட்டின் வந்துட்டு போறாரு, Su-57 ஜெட்டை வந்து இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டு சிக்னேச்சர் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ உக்ரைன் பிரசிடென்ட் வர்றாரு, மொத்தமாக அந்த பக்கம் சாஞ்சிட்டோம்னா சப்போர்ட் வேணும்னு இந்த பக்கமும். அதனால டேய் நானும் இருக்கேன், நீ போட அவன் பக்கம், அவங்க கூட போயிடாத, அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அண்ணே அப்படி என்னையும் கொஞ்சம் பார்த்துக்காங்கண்ணே, அந்த பக்கமே போயிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்நேஷ்னலில் ஒரே சட்டம் தான், சொல்லக்கூடாத சட்டம். நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான தேவைகள் மட்டும்தான். அமெரிக்கா இந்தியாவை பார்த்து ஆயில் இம்போர்ட்டை பண்ணாதன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் இம்போர்ட்டர் ஆஃப் ரஷ்யா. ஆனால் ஃபஸ்ட்டு இம்போர்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா. ஆனால் அமெரிக்கா சைனா பற்றி பேசாது. ஈவன் அமெரிக்காவே தன்னோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸுக்கு தேவைப்படுற நியூக்ளியர் பவரை வந்து ரஷ்யாவில தான் வாங்குறாங்க அப்படின்னு ரஷ்யாவோட பிரசிடென்ட்டே நம்ம ஊர் டெலிவிஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்தியா வந்தப்ப. ஸோ அமெரிக்காவோட ஸ்டாண்ட் இப்படி தான், நாங்கள் பண்ணுவோம் ஆனால் நீ பண்ணாத அப்படின்றது தான். ஸோ பவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஜெலன்ஸ்கி வராரு. ஸோ நியூஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, இப்போ எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, எவ்ரி 5 to 6 இயர்ஸ்க்கு ஒருக்கா எஸ்ஐஆர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் டாக்ஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பண்ணணும். ஸோ கடைசியாக 2003 இப்போ இதுவரை 21 வருஷம் ஆச்சு ப்ளஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்படி ஒரு வட்டம் டிலே ஆகாமல் எவ்ரி 5 to 6 இயர்ஸ் ஒன்ஸ் எஸ்ஐஆர் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரலான்னு டாக்ஸில் வச்சுருக்காங்க. மற்ற உலக டெமோக்ரஸிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா எவ்ரி 1 or 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா எஸ்ஐஆர் பண்ணுறாங்களாம். நம்ம அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸாச்சும் பண்ணணும், 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் பண்ணணுன்றது டாக்ஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நியூஸ் நம்பர் 7,
சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க, தெருக்களில் பப்ளிக் ஸ்பேஸில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களை பாதுகாப்பாக டாக் ஷெல்டருக்கு அப்புறப்படுத்துங்க அப்படின்னு. அந்த கோர்ட் ஆர்டரை அப்ரிஷியேட் பண்ணி அதை அமுல்படுத்தியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். மொத்தம் 3 இடத்துல டாக் ஷெல்டர்ஸ் அமைச்சு அந்த இடத்துல வந்து தெருநாய்க்களை வந்து பாதுகாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 3 இடத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா துவார்கா, பெல்லா ரோட், பிஜ்வாஜான் அப்படின்னு கூடிய 3 இடத்துல டாக் ஷெல்டர்ஸ் அமைச்சு அங்கே நாய்களை வந்து அந்த பப்ளிக் ஸ்பேஸில் இருக்க நாய்களை கொண்டாந்து அங்கே தங்குமிடமாக கிரியேட் பண்ணி அங்கே விட போகிறதா சொல்லியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். ஸோ நியூஸ் நம்பர் 8 என்ன அப்படின்னா, ஆதார் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்தியாவோட ஆதார் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ஹோட்டல்ஸ் அவர் மற்ற என்டிட்டிஸை வந்து ஹார்ட் காப்பி, ஆதாரோட ஹார்ட் காப்பியை கேட்டு வாங்கி வச்சுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை பேன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து வந்திருக்க நபரை அத்தன்டிகேட் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லி ஒன்று வெரிஃபை பண்ணுங்கள். அல்லது வருகின்ற நாட்களில் வரப்போகிற ஆதார் ஆப்பை வச்சு ஆத்தன்டிகேட் பண்ணுங்கள். ஹார்ட் காப்பீஸை வாங்கி வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. அப்படி ஹார்ட் காப்பீஸ் வாங்குறத பேன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 9 என்ன அப்படின்னா, இந்தியன் ட்ரெயின்ஸில் இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீ ஒரு டிக்கெட் புக் பண்ண அப்படின்னா எந்த பர்த்து வேணும் நீ முடிவு பண்ணலாம். ஸ்லீப்பிங் கோச்சில் நீ லோவர் மிடில் அப்பர் எது அலோகேட் ஆகுதோ, நீ ட்ரெயினில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா நீ கேட்ட சீட்டு அலோகேட் ஆகிரும். வேக்கன்சி இல்லை லாஸ்ட் மினிட் நீ அப்ளை பண்ணுற அப்படின்னா என்ன இருக்கோ அது கிடைக்கும் அப்படின்ற ஆப்ஷன் தான் ரிமைனிங் இருக்கும். பட் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கும் 45+ இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கலாக டிக்கெட் புக் பண்ணுறப்ப லோயர் பர்த்து விழுந்துடும். வயசு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக லோ பர்த் விழுந்துடும். லோயர் பர்த் ஏதாச்சும் பசங்க நார்மலாக ஏதாச்சும் புக் ஆகியிருந்தா கூட ரீஅலோகேட் ஆகி அவங்க மேலே போயிடுவாங்க, அவங்க கீழே வர மாதிரி டிபார்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வந்து நான் மேலே டிக்கெட் புக் ஆகிடுச்சுப்பா நீ கொஞ்சம் மேலே போய்க்கோன்னு சொல்லி கேட்டு சிலர் ஒத்துப்பாங்க, சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நான் நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. பட் இந்த விஷயம் சிக்கலை கொண்டு வராது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதை சொன்னேன். ஓகே. ஸோ நியூஸ் நம்பர் 10 என்ன அப்படின்னா, டெல்லியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டபுள் டெக்கர் பஸ் இருந்துச்சு. அதை கொஞ்சம் காலமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸை திருப்பி டபுள் டெக்கர் பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து அடல்ட்ஸுக்கு 500 rupees வந்து சார்ஜ் ஆகும், கிட்ஸுக்கு வந்து 300 ஃபேராகவும் இருக்க போகுது. ஸோ டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே வியூ பார்த்து ரசிச்சுட்டு வரத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். டூரிசமை இது பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு அந்த டெல்லி கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ டபுள் டெக்கர் பஸ் வந்து திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கான விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை, பரபரப்பாக இந்தியாவில் நடக்கக்கூடிய உலகளாவிய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.